வணக்கம் நேயர்களே, கல்வி செல்லும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் பிலிப்பைன்ஸில் குறைந்த கட்டணத்தில் மருத்துவ படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் பற்றி லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநர் திரு முகமது கனி அவர்கள் அதனை பற்றி பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மருத்துவ படிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதுதான் ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். பின்னால அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஒரு கனவுகள் வந்து அப்படியே தடப்பட்டுட்டே இருக்கும். ஆனா எல்லாருக்குள்ளேயும் முதல்ல ஒரு கனவு அப்படின்னா, நான் பெரிய ஆளாகி ஒரு ஊசி போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை குழந்தைங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கும். அப்படியான ஒரு மாணவர்களுக்கு, திறமையான மாணவர்களுக்கு, இல்ல இங்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிற ஒரு மாணவர்களுக்கு வெளிநாட்டில் நீங்க ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி தரீங்க. லிப்ராவை பத்தி விவரமா சொல்லுங்க. எங்கள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 14 வருஷமாக வந்துட்டு இந்த நிறுவனத்தை வந்து நான் நடத்திட்டு இருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர் இந்த மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டு குறிப்பாக இன்ஜினியரிங், சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய வந்து நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். மருத்துவம் அப்படின்னு வரையில் வந்துட்டு ஒரு 6 வருஷமாக தான் லிம்ரா வந்து பிலிப்பைன்ஸை சூஸ் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்கள் வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா தரமான மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் தான் முடிவடைஞ்சது. நீட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய ஆலோசனைகள் வந்து பத்திரிகைகள் வாயிலாகவும் தொடர்ந்து தொலைக்காட்சிகள் வாயிலாக வந்து மாணவர்களுக்கு சொல்லிட்டே இருந்தீங்க. பயனுள்ளதாக கூட இருந்தது. இந்த சூழல்ல இப்போ நீட் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்குது. மாணவர்கள் என்ன மாதிரி செயல்படணும்? லிம்ராவை தேடி உடனே வந்துடுறது வந்து பெஸ்டா, இல்ல அந்த ரிசல்ட் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வரலாமா? இந்த மாதிரியான பல்வேறு குழப்பத்தில் இருப்பாங்க. நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ இந்த நீட் எக்ஸாம் வந்து சமீப காலத்தில் முடிஞ்சிச்சு. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். ஏன்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து பேசினேன். ஸ்டூடெண்ட்ஸ் 2 மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தா சென்னையில் இருக்க மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த எக்ஸாம் ஓரளவு பரவலமாக இருந்துச்சு. நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி பயாலஜிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. கெமிஸ்ட்ரி ஓரளவு ஈஸியாக இருந்துச்சு. பட் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி சென்னை சரௌண்டிங்கில் இருக்க பேரண்ட்ஸும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸும் பேசினாங்க. டவுன் சவுத் இப்போ மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமே அவங்களுக்கு எக்ஸாமே டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் பத்தலை. ஒரு 6 வார காலம், இல்லை +2 எக்ஸாம் வந்து மார்ச் எண்டு தான் முடிஞ்சிச்சு. உடனே வந்து ஏப்ரலில் வந்து ஒரு 6 வார காலத்தில் வந்துட்டு டோட்டலாக வந்து 2 +1 +2 சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து திருப்பி கோத்ரூ பண்ண டைம் இல்லை. பட் பரவலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. பட் நாங்கள் ஜென்ரலாக வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறோம், வெளிநாட்டில் போய் படிக்கணும், அது குறிப்பாக பிலிப்பைன்ஸில் படிக்கணும். எங்களுக்கு வந்து நீட் அவசியம் இல்லை. ஓகே. நான் கேட்கறது எல்லாமே வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து அவங்க 12th ரிசல்ட் வந்து 60% இருந்தால் போதும் பிலிப்பைன்ஸில் வந்து மருத்துவத்துக்கு வந்துட்டு அட்மிஷன் நம்ம வாங்கி கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ்க்கும் ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும். சரி, பையன் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கான், நீட் ரிசல்ட் வரட்டும் பார்க்கலாம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் சீக்கிரம் வந்து +2 ரிசல்ட் வரப்போகுது. ஸோ +2 ரிசல்ட்டையும் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து என்ன ஒரு லிமிடெட் சீட்ஸ் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நாங்கள் பிலிப்பைன்ஸ் ப்ரொமோட் பண்ணல வந்து பார்த்தா பெரிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆர்வம் காட்டலை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து இப்போ +1 படிக்கல எங்கிட்ட வந்துடுறாங்க. பையன் வந்து இப்போ தான் வந்து +1 படிச்சுட்டு இருக்காங்க சார், அடுத்து +2 படிக்க போகிறேன். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பிலிப்பைன்ஸில் அனுப்புனா எவ்வளோ செலவாகும், என்ன மாதிரி அங்கே யூனிவர்சிட்டி தரம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நிறைய வந்து ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா டிவி மூலமாக நிறைய பேசணும், பத்திரிகை மூலமாக நிறைய பேசணும், அவேர்னஸ் நிறைய ரீச் ஆனதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்கூட்டியே வந்துடுறாங்க. ஸோ நாங்கள் எப்பவுமே என்ன ஒரு அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு சீட் வந்து பிளாக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நாளைக்கு உங்களுக்கு வந்து 12th ரிசல்ட் நல்ல மார்க் வந்திருக்கு, நீட்ல நல்ல ஒரு பாசிட்டிவா வந்திருக்கீங்க, மார்க் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த அட்மிஷன் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு லாஸ்ட்டாக நான் உங்ககிட்ட வரேன் சார், அப்போ அட்மிஷன் கிடைக்குமா நினைக்க கண்டிப்பாக சீட் இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நாங்கள் எப்பவுமே எடுக்கிறது. ஸோ சீட்ஸ் இன்கேஸ் இல்லை அப்படின்னா அந்த மால் வந்து நாளைக்கு டிசப்பாயிண்டட், இல்லை ஒரு வருஷம் கேரியர் வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா எல்லாம் இங்கே முடிச்சுட்டு ஜூலை, ஆகஸ்ட் நம்ம கிட்ட வர நம்மளால வந்து அட்மிஷன் பண்ண முடியல அப்படின்ற காரணத்தை நாங்கள் சொல்றது என்ன அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் படிங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கூட வந்து நாங்கள் பெருசாக கேட்கல, ஒரு 10,000 rupees ஒரு செக் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து எனக்கு வந்து தமிழ்நாட்டில் அட்மிஷன் வாங்கிட்டேன் சார், இல்லை இந்தியாவில் அட்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், இல்ல ப்ரொசீட் பண்ணி போகலாம். அவங்களுக்கு ஒரு செகண்ட்ல வந்து இன்னொரு ஒரு சீட் நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இது நான் ஜெனரலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றது. இப்போ ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க, நீட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, ரிசல்ட் வந்துட்டு போலாமா இல்ல முன்னாடியே போலாமா, அவங்களுக்கு ஆப்ஷன் அவங்க கையில நம்ம கொடுத்துறோம். கண்டிப்பா சார். இப்போ வந்து மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% ஆஃப் மார்க் வந்து இருந்தா போதும் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. செலவு பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளவு செலவாகும் லிம்ரா மூலமா நான் பிலிப்பைன்ஸ் போய் படிக்கும் பொழுது? குறிப்பா அங்க எந்த யூனிவர்சிட்டியை நீங்க வந்து சூஸ் பண்றீங்க? ரொம்ப நல்ல கேள்வி.
பட் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, சார் வந்துட்டு பிலிப்பைன்ஸை ஏன் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா 3 நாடுகள் இருக்கு. ஒன்று ரஷ்யா இருக்கு, சைனா இருக்கு, தென் பிலிப்பைன்ஸ் இருக்கு. இந்த 3 நாட்டுக்கும் பிலிப்பைன்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு சின்ன விரிவாக சொல்லிடுறேன். இப்போ ரஷ்யாவும் சைனாவும் பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்போட காலம் வந்து இப்போ ரஷ்யாவில் வந்து 6 வருஷம் படிக்கணும். ஆனால் 6 வருஷம் அவன் மருத்துவம் படிக்கணும். முதல் 1 வருஷம் வந்து அந்த ரஷ்யன் மொழியை அவன் கற்றுக்கணும். அடுத்த 5 வருஷம் வந்து மருத்துவம் படிப்பாங்க. ஸோ அங்கே படிக்கிற காலம் வந்து 6 வருஷம் படிப்பு. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 1 வருஷம் அந்த நாட்டு மொழியை வந்து கற்றுக்கணும். மேண்ட்ரின் இல்லை கேண்டனீஸ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 1 வருஷம் படிப்பாங்க. அடுத்த 5 வருஷம் மருத்துவம் படிப்பாங்க. ஆனால் பிலிப்பைன்ஸில் வந்து எடுத்தோடனே நேராக மருத்துவத்துக்கு அவங்க போயிடலாம். ஏன்னா வந்து இங்கிலீஷில் தான் அவங்க டீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த நாட்டு மொழியை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காண்டி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ முதல்ல வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் சேவ் ஆகாது. ரெண்டாவது கிளைமேட் கண்டிஷன். ஏன்னா வெளிநாட்டில் போய் வந்து மருத்துவம் படிக்கப்போ இப்போ ரஷ்யா சைனாலாம் போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப வந்து ஒரு சிவியராக இருக்கும். வின்டர் டைமில் -10லேருந்து -40 வரைக்கும் போகும். இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் போயில இந்த ஒரு நல்ல ஒரு ஹாட் டெம்பரேச்சர் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் போயில வந்து அது டோட்டலாக வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவே தெரியும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நோய் ஒற்றுமை. ஏன்னா வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிச்சு நாளைக்கு அவங்க திருப்பி இந்தியாவுக்கு தான் வரப்போறாங்க. இப்போ ரஷ்யாவில் சைனாவில் அவங்க ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்தியாவில் தான் வந்து அவங்க டாக்டர் ஆகணும் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கே இருக்க நோய்கள் இங்கே இருக்க நோய்கள் வந்துட்டு ஒற்று போகுதா, ஸோ அதையும் பார்க்கணும். ஸோ அது மாதிரி பார்க்கல 93% பிலிப்பைன்ஸ் அதிலேயே வந்து உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ 3 முக்கியமான காரணம். ஒன்று வந்து மொழி, ரெண்டாவது கிளைமேட் வந்து சிமிலர் கிளைமேட் அப்படின்னு ட்ராபிக்கல் கிளைமேட் கண்டிஷன் சொல்லுவோம். மூணாவது வந்து பார்க்கல வந்துட்டு உங்களுக்கு வந்து சேம் டிசீஸ் பேட்டர்ன். இதையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 19 சப்ஜெக்ட்மே மெடிக்கல் சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்க. இப்போ பார்த்து இப்போ ரஷ்யாவும் சைனாலையும் பார்க்கல வந்துட்டு 19 மெடிக்கல் சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்க அப்படின்னா டீச் பண்ணுறது இல்லை. இது வந்து எனக்குமே முன்னாடி தெரியாது. இப்போ இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அந்த நுழைவுத் தேர்வுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் நான் கொடுக்குறேன். சரி, என்னோட கோச்சிங்ஸ்ல எல்லா வகையான ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட படிக்கிறாங்க. ரஷ்யாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, யுக்ரைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சைனாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ நான் இந்த கோச்சிங்ல வந்து நான் 19 மெடிக்கல் சப்ஜெக்ட் நான் ரன் பண்ணுவேன் டோட்டலாக. அப்போ அதில் வந்து அங்கே படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக் என்ன சார், எனக்கு வந்து ரஷ்யாவில் படித்தேன் சார், இஎன்டி, ஆர்த்தோ, ஆப்தமாலஜி அண்ட் பப்ளிக் சோஷியல் மெடிசன், இந்த 4 சப்ஜெக்ட் எனக்கு டீச்சே பண்ணலை. ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு டாக்டரா வந்து அவன் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணனா இந்த 4 சப்ஜெக்ட்டுமே கண்டிப்பாக அவசியமாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இஎன்டி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், ஆர்த்தோ, ஆப்தமாலஜி இது எதுவுமே அங்கே இல்லை. இப்போ சைனால வந்து பார்த்தா இந்த சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்க, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் டீச் பண்ணுறாங்க, பிபிடி மாதிரி டீச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரி நாலேஜ் அங்கே ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்காது. அப்போ இதே நாங்கள் வந்து பிலிப்பைன்ஸில் கம்பேர் பண்ணி பார்க்கல 19 மெடிக்கல் சப்ஜெக்ட் எப்படி இந்தியாவில் வந்து 19 மெடிக்கல் சப்ஜெக்ட் படித்தா தான் வந்து ஒரு முழுமையாக ஒரு டாக்டராக வந்து அண்டர் கிராஜுவேட் வர முடியும். அதே மாதிரி தான் அங்கே டீச் பண்ண. ஸோ இந்த எல்லா இதுலையும் வந்து நம்ம பார்க்கல, வேரியஸ் இதில் பார்க்கல, பிலிப்பைன்ஸ் வந்து ஒட்டுமொத்தம் பெஸ்ட்டாக தெரியுது. ரெண்டாவது அங்க படிக்கிற காலமே பார்த்தா மொத்தம் 5 வருஷம் 4 மாசம் தான். இது ரெண்டா டிவைட் பண்ண முதல் 16 மாசம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரீ மெடிசன் படிக்கிறாங்க, அடுத்த 4 வருஷம் மருத்துவம் படிக்கிறாங்க. ஸோ டியூரேஷன் ஆஃப் ஸ்டடீஸ் அதுலேயும் வந்து பிலிப்பைன்ஸ் வந்து ஒரு 6 மாசம் வந்து சைனாவை கம்பேர் பண்ணல, இல்லை ரஷ்யாவை கம்பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களால முடிச்சுட்டு வர முடியுது. ஸோ இது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். அதையும் தாண்டி பேஷண்ட்ஸை பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. இப்போ நான் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த எஃப்எம்ஜி கிளாஸ் ரன் பண்ணல ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். இப்போ நீங்க வந்து ரஷ்யாவில் படிச்சீங்க, இந்த எக்ஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க, ஒய் யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க, அங்கே பேஷண்ட்ஸை நீங்க பார்க்க முடியுது. ஆமா பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்கலாம் சார், ஆனால் தொட முடியாது, விட்னஸ் பண்ண முடியும். விட்னஸ்னா நாங்கள் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நிற்போம் சுற்றி, எங்களை நின்று வந்து ஒரு பேஷண்ட்டை வச்சுட்டு எங்கள் கிளாஸ் ஹெச்ஓடி வந்து அவரை வச்சு எக்ஸாமின் பண்ணுவார். அதை நாங்கள் பார்க்க தான் முடியும், நோட்ஸ் எடுக்க முடியும். பட் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேலே வந்து பேஷண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது, நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்டேன், நீ இந்த ஹோம்ஒர்க் நீ பண்ணலையா? இப்போ ரஷ்யாவுக்கு நீ போகணும்னு சொல்லி ஒரு 6 வருஷம் முன்னாடி முடிவு பண்ண, இந்த ஹோம்ஒர்க் நீ பண்ணல சார். நான் அன்னைக்கு போன காலகட்டத்தில் இந்த அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. ரெண்டாவது எனக்கு வயசு 17 வயசு தான். நான் எடுத்த மார்க்குக்கு வந்து எங்கள் அப்பானால வந்து தமிழ்நாட்டில் அட்மிஷன் வாங்கி கொடுக்க முடியல. சார் ரஷ்யாவில் இருக்க ஒரு சைனாலுக்கு ஒரு அட்மிஷன் யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன். அங்கே போய் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சதுக்கு அப்போ தான் எனக்கே விஷயம் தெரிய வரும், இங்கே எல்லா மருத்துவ பாடம் சப்ஜெக்ட் ரன் பண்ண மாட்டாங்க, நம்பர் 1. ரெண்டாவது வந்து பேஷண்ட்ஸை தோறதுக்கு அளவு. அப்போ நான் என்னோட அப்பாட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன். அவர் சொன்ன சரி 3 வருஷம் 4 வருஷம் ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் பிலிப்பைன்ஸில் வந்து இன்னும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, செகண்ட் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்ஸ் உள்ள வரல, அவங்க தான் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்ஸோட கேஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்ப்பாங்க. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்மே வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். நான் பார்க்கறது வந்து எப்படின்னு பார்க்கறது, இது வந்து ஒரு சர்வீஸாக தான் வந்து இந்த பிஸ்னஸ் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஏன்னா நம்ம மூலமா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் போறாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு இல்லை எந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அவங்க வந்து நம்ம திருப்பி வந்து சார் நீங்க அனுப்பிச்சனால தான் என் பையன் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த டாக்டரா வந்திருக்கான்னு சொல்லுவோம். அந்த ஒரே ஒரு நோக்கத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த 5 முக்கியமான காரணம் தான் வந்துட்டு பிலிப்பைன்ஸை சூஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ நிறைய பேர் கேட்பாங்க சார் எவ்வளவு சார் பிலிப்பைன்ஸ்ல செலவு ரெண்டா பிரிக்கலாம். ஏன்னா என்கிட்ட 2 யூனிவர்சிட்டியும் வச்சிருக்கேன் நான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லிம்ரா வந்து ஒன் ஆஃப் தி ஆத்தரைஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ நேரடியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறதுக்கு. இப்போ நாங்கள் வந்து வேற ஒரு இன்னொரு அசோசியேட் மூலமாக இன்னொரு ஏஜென்ட் மூலம் நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு பேரண்ட்ஸ் வராங்க தவோவில் படிக்கணும்னா நேரடியாக யூனிவர்சிட்டி கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் வாங்கி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் டேரெக்டாக வந்து வீசா வாங்கி கொடுத்து பண்ணுறது. ஸோ எந்த ஒரு அசோசியேட் மூலமாக அந்த மாதிரிலாம் இல்லை. அதையும் தாண்டி யூனிவர்சிட்டி தவோவிலே வந்து ஒரு ஆஃபீஸ்னு வச்சுருக்கோம். அங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறது, அகாமடேஷன் யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே வந்து அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு பேக் அண்ட் சப்போர்ட் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இருந்துகிட்டே வரும். அதையும் தாண்டி இப்போ இந்த யூனிவர்சிட்டி தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷனில் வந்துட்டு நான் வந்து படிக்கணும் அப்படின்னு விரும்புகிற மாதிரி இந்த வருஷம் அட்மிஷன் டோட்டலாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 32 33 லட்சம் செலவாகும். இது 5.5 வருஷத்துக்கு உண்டான மொத்த செலவு. இது ஒரே பேமெண்ட்டை கட்டணும்னு அவசியம் இல்லை. முதல் வருஷம் செலவு எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வரைக்கும் 6 லட்சம் வரும். தென் அடுத்த 2வது வருஷம் 3.25 லட்சம், 3வது வருஷம் 3.25 லட்சம், 4வது வருஷம் 3.25 லட்சம், 5வது வருஷம் 3.25 லட்சம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 19 லட்சம் ஒரு டியூஷன் ஃபீஸ் வரும். அப்புறம் தங்குற செலவு, சாப்பாடு, வீசா, புக்ஸ் இதெல்லாம் பார்க்கல வருஷத்துக்கு 2,30,000 வரும். ஸோ ஒரு 32 33 லட்சத்தில் வந்துட்டு தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷனில் வந்து ஒரு மாணவர் வந்து மருத்துவம் முடிச்சு வெளியில் வரலாம். 2வது வந்து லைசியம் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. இது ஒரு பாப்புலரான யூனிவர்சிட்டி. இது எங்கே இருக்குன்னா மணிலா வந்து தலைநகரம் பிலிப்பைன்ஸோட. அதுலேருந்து ஒரு 4 மணி நேரம் வந்து நார்த்தில் வந்து டிராவல் பண்ணணும். இந்த யூனிவர்சிட்டியில் மருத்துவம் படிக்கணும்னா டோட்டலான செலவு வந்து 28 லட்சம் செலவாகும். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க சார் என்ன 32 லட்சத்துக்கும் 20 லட்சத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக வந்து நாங்கள் சொல்றது பாடத்திட்டம் ஒன்று தான். இப்போ இங்கே தவோவில் படித்தாலும் இதே தான் மெடிக்கல் சிலபஸ் இருக்கும், லைசியமில் படித்தா மெடிக்கல் சிலபஸ். ஒரே வித்தியாசம் என்னன்னா தவோவில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 பிரைவேட் ஹாஸ்பிட்டல், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு மாணவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அவனோட 3rd இயர் அண்ட் 4th இயரில். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். லைசியமில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு வித்தியாசம் தான் இருக்கும் தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை. சில பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கும் எங்களுக்கு, அவங்களுக்கு வந்து இதை அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்லி லிம்ரா வந்து இந்த 2 யூனிவர்சிட்டி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குறோம் மெடிசன் படிக்கிறதுக்கு. கண்டிப்பா சார். பிலிப்பைன்ஸை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விரிவான ஒரு விளக்கமே வந்து இருந்தது. கண்டிப்பா நம்ம சூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கங்கள், ஒரு 5 வகையான ஒற்றுமைகள்லாம் வந்து இருக்கு. செலவு வந்து ஒரு 31 லட்சத்திலிருந்து 33 லட்சத்துக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதா. அதனையும் தாண்டி வந்து பெற்றோரோட இன்னொரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா என் பிள்ளைகள் வந்து அங்க இருப்பாங்களா, அந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா, ஃபுட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரி, இது 2 விஷயம் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நான் ஒட்டுமொத்த பிலிப்பைன்ஸ் நான் பாதுகாப்புன்றது எனக்கு தெரியாது. என்னோட யூனிவர்சிட்டி இருக்க நகரம் இருக்கு பாத்தீங்களா, இப்போ தவோ எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த லைசியம், இந்த 2 சிட்டியுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிட்டி டு சர்வைவ் ஃபார் பப்ளிக். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல சர்வைவ் ஃபார் பப்ளிக் அதே சொல்றேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பகல இன்னும் பாதுகாப்பு ஜாஸ்தி. ஏன்னா வந்து அகாமடேஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போய் தங்கணும்னு அவசியம் இல்லை, அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். 2வது நீங்க ஃபுட் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஃபுட் கொடுத்துரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே நம்ம கொடுத்துறோம். வி ஹேவ் போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் புஃபே டைப்ல இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாப்பாடு அன்லிமிட்டட் தான் இருக்கும். இது 2யும் தாண்டி 24 hours செக்யூரிட்டி. ஏன்னா இப்போ ஒரு மாணவர் வந்து வெளியில போறாரு வராருன்னா எத்தனை மணிக்கு வெளியே போனாரு, எத்தனை மணிக்கு உள்ள வர, ரூம் ஸ்கூல்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்டல் வார்டனுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் இருந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு பையன் ஒரு 3 மணிக்கு வெளியே போயிருக்காரு, 3:30 மணிக்கு திருப்பி உள்ள வராரு. இது இல்லாம வி ஹேவ் அ கிளினிக் ஆல்சோ இன்சைட். உள்ள வந்து ஒரு சின்ன மெடிக்கல் கிளினிக் இருக்கு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த ஹாஸ்டல் வார்டனுக்குள்ளே பார்த்தா ஒரு கிளினிக் ஒன்று இருக்கு, மினி கிளினிக் இருக்கு. தென் லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம், வைஃபை கனெக்ஷன்ஸ், ஏசி. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்னென்ன வந்துட்டு முக்கியமான பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்களோட ஹாஸ்டல் வார்டன் 2 பேர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான். ஸோ தமிழே ஒரு பேரண்ட்ஸ் ஏதாவது கூப்பிட்டு கேட்குறாங்க, சரி இப்போ பையன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொரியர் அனுப்பிச்சிருக்கேன், அந்த கொரியர் பார்சல் வந்துச்சா, பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கா, கொஞ்சம் ரிசீவ் பண்ண பையன்ட்டு சொல்லிடுங்க. இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு 2 இன்ஹவுஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ்க்கு நார்மலாக ஹாஸ்டல் வார்டன் சொன்னாதான் புரியும். பட் நாங்கள் கூப்பிடுறது இன்ஹவுஸ் பேரண்ட்ஸ். ஒரு பேரண்ட்ஸோட ஆப்சென்ட்ல வந்து அவங்க வந்து ஒரு பேரண்ட்டை வந்து பிளே பண்றது. ஸோ ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பும் சாப்பாடு வந்துட்டு 200% பெஸ்டாகவே இருக்கும்.
ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த செலவு பத்திலாம் வந்து சொன்னீங்க. சேஃபஸ்ட் ஒரு பிளேஸ் அப்படிங்கிறதையும் விஷயங்களையும் நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க. அதெல்லாமே வந்து பார்க்கும்போது பிலிப்பைன்ஸ் கண்டிப்பா நம்ம சூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். இந்த செலவுகள பொறுத்தவரைக்கும் ஒரு 31,00,000 33க்குள்ள தான் அப்படிங்கும்போது, ஒரு மருத்துவ படிப்பு படிக்கணும்னா ரொம்ப கம்மி தான். நம்ம நாடு வந்து கம்பேர் பண்ணும்பொழுது. ஆனா இந்த 33,00,000 என்னால லோன் போட்டு தான்ப்பா கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல நெறைய பெற்றோர்கள் வந்து இருப்பாங்க. சோ அவங்களுக்கான அந்த லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி? லோன் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படின்னா, ஒவ்வொரு பேரண்ட்டும் நான் தனியா உட்காந்து கவுன்சிலிங் பண்ணுவேன். ஓகே. முதல்ல வந்து அந்த அந்த அவங்க வீட்ல வரக்கூடிய அந்த மாணவருக்கு வந்து மருத்துவம் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா? 2வது ஃபேமிலில ஃபினான்ஷியல் பட்ஜெட் எப்படின்னு சொல்லி நாங்க ஒரு சார்ட் போடுவோம். ம்ஹ்ம். அப்ப வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து நீங்க எவ்வளவு ஃபீஸ் வரும், எப்பப்பெல்லாம் இந்த ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு நான் கையில கொடுப்பேன். அப்ப பேரண்ட்ஸ் அங்கே கேட்பாங்க, சார் எங்களுக்கு இவ்வளவுதான் சார் பட்ஜெட் நாங்க கையில வந்து ஹேண்டில் பண்ண முடியும், இந்த அளவுக்கு லோன் போடணும். அப்ப நான் கேட்பேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நீங்க எஜுகேஷன் லோன் வேணுமா, இல்ல செகண்ட் இயர்ல வேணுமா? ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் அதே மாதிரி நீங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப வந்து ஒரு அட்வான்ஸாவே திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடியே வந்து அவங்க மைண்ட் செட் பண்ணிடுறாங்க. ஓகே, நம்ம பிள்ளைய வந்து இப்ப கண்டிப்பா வந்து மருத்துவர் ஆகணும். அப்ப மருத்துவர்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் படிக்கணும், இந்தியாவில் என்ன செலவாகும் ஓரளவு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நான் நிறைய எஜுகேஷன் ஃபேர் வந்து போகையில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா பையன் இப்போ தான் சார் 10th படிச்சுட்டு இருக்கான், இன்னும் 2 வருஷத்துல கண்டிப்பாக வந்து டாக்டருக்கு வரணும் தான் ஆசைப்படுறான். அப்போ அந்த பேரண்ட்ஸ் இப்பவே வந்து அவங்க ஃபைனான்ஸ் ரிசோர்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, எப்படிலாம் வந்து நம்ம பண்ண முடியும். 2வது பக்கத்தில் வங்கிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஓகே. ஏன்னா இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா ஓவர்சீஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல உங்களுக்கு ஒரு 20 லட்சம் வரைக்கும் வங்கி கடன் கொடுக்குறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க கொடுத்தாங்க. கொலாட்ரல் செக்யூரிட்டி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டியை பிளட்ஜ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே சார், நீங்க வந்து முதல்ல பேசும்போது சொன்னீங்க ஒரு 60% ஆஃப் மார்க் வந்து இருந்தா போதும் அப்படிங்கிறது தான். ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமை வந்து வேற மாதிரி இருக்கு. சோ இந்த 60% எடுத்த மாணவர்கள் எந்த அளவுக்கு அங்க படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதையும் தாண்டி அப்போ பிலிப்பைன்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அங்க நல்லா படிக்கிறவங்களுக்கு தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு அந்த மருத்துவ இடத்துல இருந்து இடம் கிடைக்கும். சோ அப்படிப்பட்ட மாணவர்கள் கூட நம்ம மாணவர்கள் எப்படி போட்டி போட்டு படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரொம்ப நல்ல கேள்வி. இப்ப பிலிப்பைன்ஸை பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கல, அங்க 70% வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் ஓரியன்டட் தான். ஓகே. தியரி வந்து கம்மி. இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்போ +2 எக்ஸாம் பாத்தீங்கன்னா லாங் ஆன்சர், எஸ்ஏ ரேட்டிங்ஸ், இப்போ 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு அப்படின்னு வந்து 2 பேஜ் 3 பேஜ். பிலிப்பைன்ஸை பொறுத்தவரைக்கும் எல்லாமே எம்சிக்யூ டைப் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் இருக்கும் 4 ஆன்சர் இருக்கும், 4ல் ஒரு ஆன்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லாமே பார்த்தா அவங்களுக்கு 70% ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேரண்ட்ஸ் நான் சொல்றது என்ன, முதல் 2 வருஷம் நீங்க புக்ஸ்க்கு செலவு பண்ணுவீங்க, புக்ஸ் வாங்கி. ஏன்னா 3ஆவது வருஷம் 4 வருஷம் அந்த பையன் எங்க இருப்பான், அதிகமா ஹாஸ்பிட்டல் தான் இருப்பார். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நான் 10 hours ஹாஸ்பிட்டல் நான் ஸ்பெண்ட் பண்ணேன், எத்தனை மாதிரி கேசஸ் நான் பார்த்தேன், என்னென்ன கேசஸ் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், என்னென்ன கேசஸ் நான் அசஸ் பண்ணேன், என்னென்ன கேசஸ் நான் யார்கிட்ட வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ண வச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா ஜென்ரலா வந்து பார்க்கல வந்து மெடிக்கல் ஸ்டடீஸ்ல வந்து பார்க்கல ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு தியரி நாலேஜோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமா இருக்கும். சோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதனால தான் நான் வந்து லைக் பண்றது ஏன்னா 60% மாணவர் வந்து மார்க் எடுத்தா கூட போதும் அட்மிஷன். ஆனா என்ன ஒண்ணு ஆர்வம் இருக்கணும் மருத்துவம் படிக்கிறது. கண்டிப்பா ஆர்வம் இல்ல சார் நான் ஜஸ்ட் லைக் த டாக்டர் ஆனா கண்டிப்பா வந்து அங்க டாக்டர் ஆக முடியாது. சோ ஆர்வம் உள்ள ஒரு மாணவர் எனக்கு வந்து பல சூழ்நிலை வந்துட்டு எனக்கு வந்து மார்க் இங்க ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு வரல வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் நம்ம கொடுப்போம். அது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு. 2வது அதனால வந்து நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்பாங்க, சார் 60% அப்போ ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டியோட தரம் கம்மியா இருக்குமா அப்படிங்கிற தரம் இருக்கா, they have a global standard. ஏன்னா வந்து பார்க்கல இப்போ வெளிநாட்டில் வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து பார்க்கல ஒரு காலேஜ் ரன் பண்ணணும்னா ஒன்று தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து ஒரு அஃபிலியேட்டட் இருக்கணும், 2வது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி தான் வந்து இப்போ பிலிப்பைன்ஸ்ல அந்த தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷனும் லைசியம் வந்துட்டு மொத்தம் 6 டிபார்ட்மெண்ட்ல வந்து அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. ஒன்று வந்து கமிஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று பியூரோ ஆஃப் இமிகிரேஷன், பிலிப்பைன்ஸ் எம்பசி இன் டெல்லி, இந்தியன் எம்பசி இன் மணிலா, தென் டிஎஃப்ஏ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்களோட தரம் பார்த்து தான் வந்துட்டு அவங்க அந்த ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க. இதையும் போக இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்தியாவோட மாணவர்கள் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் படிக்கிற மாணவர்கள் வந்து மருத்துவத்து மேல வந்து ஒரு மோகம் ஜாஸ்தி இருக்கும், ஒரு கிரேசி ஒரு அவேர்னஸ். குறிப்பா தமிழ்நாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸோட முதல் கனவு என்னன்னு கேட்டா நான் வந்து மருத்துவர். பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்க ஒரு மாணவரோட முதல் கனவு என்னன்னா நர்சிங். ஏன்னா அங்க வந்து பார்த்தா அவங்க வந்துட்டு எப்பவுமே பார்ப்பாங்க நர்சிங். ஏன்னா வந்து பிலிப்பைன்ஸ் நர்சஸ் வந்து வேர்ல்டு வைட் உலகம் பூரா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இப்போ நீங்க இப்போ யூஎஸ்ல போய் பாருங்க, யூகேல பாருங்க, மிடில் ஈஸ்ட்ல பாருங்க, எந்த நாட்டில பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டாப் நர்சஸ் யாருன்னு பார்த்தா பிலிப்பைன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கறது வந்து ஃபர்ஸ்ட் நர்சிங், 2வது ஹாஸ்பிட்டாலிட்டி, 3வது அவங்க மருத்துவத்துக்கு கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மருத்துவம்,
கண்டிப்பா. ரெண்டாவது இன்ஜினியரிங், மூணாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வருவாங்க. ஸோ அந்த ஒரு இதுல தான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மெடிசன்ற ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் அங்க போய் வந்து எடுக்க முடியும். மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்ல டொமஸ்டிக் அந்த நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை டாமினேட் பண்ணுவாங்க உங்களுக்கு. கண்டிப்பா சார். நம்ம முதல்ல ஸ்டார்டிங்ல வந்து நீட் எக்ஸாம் பத்தி பேசும்போது 2 விதமான கருத்து இருக்கு நீங்க வந்து சொன்னீங்க. ஒரு தரப்பினர் வந்து ஓரளவு பரவாயில்ல, என்னால எழுத முடிஞ்சது அப்படின்னா. இன்னொரு தரப்பு வந்து எங்களால சரியா வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு. அப்ப அந்த 2வது தரப்பு கருத்து என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம்